தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டதாகவும் தேமுதிக முதுகில் குத்திவிட்டதாகவும் காரசாரமாக பேசிட்டு வராரு. தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதுமே சூறாவளி சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டுட்டு வராரு. வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதிதான் கடலூர்ல தேமுதிக மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் கூட்டணி பற்றி அவர் அறிவிக்கவும் காத்திருக்காரு. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவர் பேசிய பேச்சு அதிமுக தொண்டர்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுது. சென்னை தி நகரில் தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கி பேசியதாகவும் சொல்லப்படுது. அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியதாகவும் தெரிய வந்திருக்கு. அவர் பேசும்போது கடந்த தேர்தலின் போது தேமுதிக கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு தருவதாக எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்தார். அதன் பெயர்ல தான் அவருடன் கூட்டணி வைத்தோம்னு சொல்லியிருக்காரு. அப்பொழுது இது குறித்து அன்றைய தேதியை குறிப்பிட்டு ஒப்பந்தம் போட வேண்டும் என நான் கருத்து தெரிவித்தேன். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லும் பொழுது, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் கூட ராஜ்யசபா எம்பி பதவி தொடர்பான கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடுவதில்லை என்று கூறியிருக்கார். அப்பொழுதுதான் தேமுதிகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் ராஜ்யசபா எம்பி சீட்டு தொடர்பான ஒப்பந்தத்தில் தான் தெளிவாக பேசிவிட்டு தான் கையெழுத்திட்டோம். முதலமைச்சர் என்ற மாண்பின் காரணமாக தான் நான் அந்த ஆதாரங்களை வெளியிடவில்லை என்றும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பெரிய மனிதர் என நம்பினோம். அதனால் அவர் முதுகில் குத்திவிட்டார். நாம் ஏமாந்து விட்டோம். இனியும் நம்மள் ஏமாறக்கூட தயாராக இல்லை என்றும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்திற்கு எப்படி கூட்டம் கூடுகிறது என்பது உலகத்திற்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்திற்கு பணம் தருகிறார்கள், குடிப்பதற்கு மது தருகிறார்கள், சாப்பிடுவதற்கு பிரியாணி தருகிறார்கள். இதையெல்லாம் கொடுத்துதான் ஆட்களை கூட்டி வருகிறார்கள். நமது கூட்டத்திற்கு கேப்டன் மீது உள்ள அன்பால் தான் மக்கள் திரண்டு வருவதாகவும் பிரேமலதா சொல்கிறார். இடத்தை சொன்னால் போதும் மக்கள் தானாகவே வந்து குவிகிறார்கள் என்றும் பிரேமலதா பேசியிருக்கிறார். இந்த பேச்சு மூலம் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி கிடையாது என்பது உறுதியாக இருக்கிறது. இதற்கிடையே சென்னை வந்த பாஜக ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் சந்தித்தும் பேசியிருக்காரு. எதற்காக இந்த சந்திப்பு நடந்தது என்பதே இனி வரை தெரியாமையே இருந்துட்டு வருது. இதற்கிடையே பிரேமலதா விஜயகாந்த் மேலும் பேசும்போது பாத்தீங்கன்னா, வருகின்ற தேர்தல்ல தேமுதிகவை தேடி அனைவரும் வருவார்கள். வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாகவே எத்தனை இடம் என்பதை எழுதி கொடுத்த பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் பேசியிருக்காரு. இதற்கிடையே ராஜ்யசபா எம்பி சீட்டு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவிக்கும் பொழுது, தேமுதிகவிற்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தருவதாக நாங்கள் சொல்லவில்லை என்றும் கூறியிருக்காரு. தேமுதிக பொருளாளராக இருக்கக்கூடிய LK சுதீஷ் என்னை சந்தித்தும் பேசியிருக்காரு. அந்த சந்திப்பின் போது பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல சீட்டு கிடையாது, அடுத்த தேர்தல்ல பார்க்கலாம் என்றுதான் சொன்னேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது.